சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் விசிகா மாவட்ட செயலாளர் ஒருத்தர் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் இசை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதனுடைய முழு பின்னணி இதுலயும் திரும்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன, நான் முதலே ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, டிஎஸ்பி பார்த்திபன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, நம்ம எல்லாம் இப்போ கிளிப்பிங்ஸ் நிறைய பார்த்துருப்போம். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, அவங்க அம்மா பேசுறது, அவங்க அப்பா கூட இருக்கிறது, அந்த விஷயங்கள் நிறைய பார்த்துருப்போம். இது எல்லாத்தையுமே டிஎஸ்பி அவர்கள் மறுத்ததாக தான் இப்போ சொல்லப்படுது தகவல். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இந்த மாதிரி ஸ்டேஷனில் அவங்க இந்த பிரச்சனை பண்ணவே இல்லை, இவங்களுக்கு இந்த ஸ்டேஷனை விட்டுட்டு வேற ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்கள, வேற ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களே ஆடுற நாடகமாக இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளில வந்திருக்கு. அப்போ இப்போ இங்கே ஏடிஜிபி கல்பனா விஷயத்தில் என்ன நடந்ததோ அவர்கள் விஷயத்தில் அதுவும் அதே தான் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க, தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவங்க திரும்ப 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 குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஜூலை மாசத்துல இருந்து. இங்கேயும் அந்த பெண் அதை தானே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துலயும். பட் இங்கேயும் இப்போ என்ன பெருசா பேசப்படுது அப்படின்னா, எப்படி இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல அவர் என்ன பண்ணிருக்கணும், அங்க இருக்க சிசிடிவியை தானே பார்த்துருக்கணும், பார்த்துட்டு இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்த அவர் வெளில சொல்லியிருக்கணும். இங்க இது நமக்கு பிரஸ்ல வந்த விஷயங்கள், இப்படி ஒரு விஷயங்கள் 2-3 பிரஸ்ல ரெஜிஸ்டரும் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது சரி இதை தகவலாவே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு தகவலா வந்தாலும் அவர் முதல்ல சிசிடிவியை பார்த்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இல்லை அவர் பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இந்த இடத்துல நமக்கு வருது.